மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் எண்மணியே, வெறுத்து எனை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள் உத்தரகோசம் அங்கைக்கரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே அப்படின்னு பாடுறார் நீத்தல் விண்ணப்பத்தில் மாணிக்கவாசகர். அப்படி சுவாமி நம்மளை பொறுத்துண்டு நம்மளை எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவரை வேண்டிட்டு இப்போ நம்ம திரு அண்ட பகுதியில் இருக்கோம். அதில் நம்ம பார்த்தது நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க அப்படின்னு பார்த்தோம். கற்பதும் இறுதியும் கண்டோன் காண்க. அப்போ இயங்கிறதுக்கும் இயங்காததுக்கும் அவன்தான் காலமாக இருக்கான், காலாதீத்தத்தில் இருக்கான். காலனாகிய கடவுள் தான் இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்காருன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த வார்த்தை, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க. அப்போ பக்தி பண்ணுறவா எல்லாரும் ஈசனை போய் அடைவா. பக்தி பண்ணாதவா தேவராக இருந்தாலும் அவளால் ஈசனை அடைய முடியாது. தேவரும் அறியாய் சிவனே காண்க. அப்போ எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் பக்தி பண்ணாதவாளால் அவனை அறிஞ்சிக்க முடியாது. பெண்ணால் அழியனும் பெற்றியன் காண்க கண்ணால் ஈயானும் கண்டேன் காண்க. அப்போ பெண் ஆண் அழி இது 3 உயிர்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலேயே. அப்போ அது இல்லாத ஒரு உயிர் இல்லை. பெண் ஆண் அடி அப்படின்னு தான் பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி எல்லா உயிர்களுக்கும் இளங்குறவன் ஈசனாக இருக்கான். ஞானக்கண்ணை பெற்ற பின்ன இந்த உண்மை என்னுடைய ஊனக்கண்ணுக்கும் புலனாருதுப்பா. அதனால் உடல் உணர்வு தேகாத்ம புத்தி கடந்த வாளுக்கு தான் பரஞானம் கிடைக்கிறது. பரஞானத்தை அடைய பெற்றவா பரமனை பற்றிய உண்மையை உணர்ந்தவாளாக இருக்கா. அதனால் இந்த பிரகிருதியின் பாங்குக்கேற்ப ஜீவாத்மா ஆணுன்னும் பெண்ணுன்னும் பேதம் கொண்டாலும் அவனுடைய பக்தியின் முன்ன எல்லா ஜீவர்களும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அருணணி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்கிற. அப்போ அருள் சுரக்கிற சுருணை காட்டிலும் அவன் கருணையுடையவனாக இருக்கான். அருள் மிகுதியாக பொழிகின்ற அமிர்த ஸ்வரூபம் ஈசன். அவன் கருணை கடல். அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா மதங்கள்லையும் பக்தர்கள் தோன்றியிருக்காங்க. அவள் எல்லாரும் பகவானை கருணை கடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. கடவுளை அடையறதுக்கும் ஏனைய லட்சியங்களை அடையறதுக்கும் தாங்கள் எடுத்துட்ட முயற்சிகள் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறவா உலகத்தாராக இருக்கா. ஆனால் தங்களுடைய முயற்சிகள் ரொம்ப அற்பமானவை அப்படின்னு நல்ல உணர்ந்தவா முயற்சி பற்றி சொல்லியிருக்கா. புவனியர் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க. அப்போ அடியேன் பொருட்டு ஆண்டவந்தனுடைய செவ்விய திருவடி நிலத்தை தொடும்படி செஞ்சார் இல்லையா, அது அவருடைய திருவிளையாடல் இல்லையா. அவனை சிவன்னு நான் தெரிஞ்சுட்டேனே, அவனும் என்னை ஆட்கொண்டு அருளினானே அப்படின்னு ரொம்ப மெச்சிக்கிறார். தன்னுடைய வாத ஊரருக்கு கிடைச்ச இறைவனுடைய இன்னருளை பற்றி இந்த இடத்துல அவர் திருவண்ட பகுதியில் சொல்கிறார். அடுத்த வார்த்தை, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அப்போ என்ன ஆறுது? கோலப்பூவை ஒத்த கண்களை உடைய அம்பிகையின் பாகனா சிவனாக இருக்கார். அவள் 2 பேரும் ஸ்வரூபத்தில் ஒன்றுதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சக்திக்கும் சிவத்துக்கும் உள்ள தொடர்பை ஐயம் திரிபுரா அறிஞ்சிக்கிறது அவசியமாக இருக்குது. இது அர்த்தநாரீஸ்வர தத்துவம். சக்தியே சிவம், சிவமே சக்தி, சிவசக்தி தான் அத்வைத்தம். அப்போ 2 பொருள்கள்னு அவற்றால் பிரிக்கவே முடியாது. பிரகிருத்தியாக பரிணமிச்சிருக்கிறது சக்தி, பரிணாமத்தில் பட்டும் படாமல் இருக்கிறது சிவம். அப்போது இயங்குகிற சக்தி இயங்குகிற பொருள் சக்தியாக இருக்குது, இயங்காத சக்தி சிவமாக இருக்குது. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலிற் தோன்றி திருவார் பெருந்துறை வரையேறி திருத்தகு மின்னொளி திசை திசை வழிய அப்படிங்கிறார். அப்போ கார்மேகம் உதிச்சு 4 திசைகள்லையும் பரவது போல பரமன் அழகு நிறைஞ்ச திருப்பெருந்துறை மலை மேலே பிரசன்னமாகி தன்னுடைய ஞான பிரகாசத்தை எங்கேயும் ஒளிபெற செஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம இந்த திருவண்ட பகுதியில் பார்க்குறோம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.